எல்லாருக்கும் குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தேங்க்யூ ஸோ மச். ஒரு குட் நியூஸ்ன்னு சொன்னேன்ல, அது என்ன அப்படின்னிங்கன்னா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி எனக்கு எதுவுமே நான் எது ஆசைப்பட்டாலும் அது மோஸ்ட்லி கிடைக்காது. கொஞ்சோண்டு கிடைக்கும். அப்படி கிடைச்சாலும் லேட்டாக தான் கிடைக்கும். இது எனக்கு கிடைச்சது நிஜமாக எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது எல்லாமே உங்களால் தான். அப்புறம் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு காரணமே யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஹவுஸ் ஓனர் தான். அவங்க தான் பார்த்தீங்கன்னா ஏதாவது பண்ணலாம், அவங்களும் வீட்டில் தான் இருந்தாங்க, நானும் வீட்டில் தான் இருந்தேன்னா ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க குக்கிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணாங்க. எனக்கு குக்கிங் அவ்வளோக்கு தெரியாது. அப்படியே யூடியூப் பார்த்து நான் குக் பண்ணாலும் அது ஒரு மாதிரி சொதப்பிடும். நானே கொஞ்சம் கவனமாக ரொம்ப லேட்டாகும் நான் சமைக்கிறதுக்கு, அந்த மாதிரி தான். அதனால் நான் அந்த பக்கத்து போகல. நான் சும்மா ஜாலியாக காமெடியாக பேசிட்டு அப்படியே ஃபன் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்க ஒரு ஆள் தான். அதனால் காமெடி வீடியோ நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமெடி வீடியோ தான் போட்டுட்ருந்தேன். அந்த சேனல் அவ்வளோக்கு ரீச் ஆகலை. 2K வீடியோஸ் போட்டிருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா 7,000 தான் வந்திருந்தாங்க. 7,000 சம்திங் அந்த மாதிரி தான் சப்ஸ்கிரைபர் வந்தாங்க. அதனால் ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் அதில் அப்லோட் பண்ணுறதுக்கும் எனக்கு பிடிக்கல, கஷ்டமாக இருந்துச்சு. எதுவுமே ஒரு ஹாப்பியாக பண்ணால் தானே நமக்கு நல்லாயிருக்கும். அதனால் அதை டெலீட் பண்ணிட்டு விட்டுட்டேன் அப்படியே. அப்புறமே என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் தான் இருக்க வேண்டிய சுச்சுவேஷன். ஏன்னா குழந்தைங்கள பார்த்துக்கணும். நான் லவ் மேரேஜ் பண்ணிட்டு வந்துட்டேன்னு உங்களுக்கு தெரியும். அப்புறம் வீட்டிலேருந்து அவங்கள பார்த்துக்கணும். அவங்க கொஞ்சம் வளர்கிற வரைக்கும் வீட்டில் இருன்னு சொல்லிட்டாங்க. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் மறுபடியும் வேறு ஒரு சேனல், இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு லாஸ்ட் வீக் ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணாங்க. இந்த வீக்கு பார்த்திங்கன்னா இது பின் வந்திருக்கு வீட்டுக்கு தெரியுதுங்களா? கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து பின் வெரிஃபிகேஷனுக்கு பின் வந்துச்சு. ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் இருக்கிற நம்பரை ரிவீல் பண்ணால் ஏதோ இஷ்யூ ஆகுமா என்னமோ எனக்கு தெரில. அதனால் நான் அதை இதோ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிஜமாக. எனக்கு இது கிடைக்கும் அப்படிலாம் எனக்கு தெரில. ஏன்னா நான் டெக்னிக்கலி கொஞ்சம்லாம் ரொம்பவே வீக்கு. ஏன்னா அதுக்கு காரணம் எங்கள் ஹஸ்பண்ட் தான். நான் ஏதாவது ஒன்று பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒன்று பண்ணால் தான் அது எதுவும் மிஸ்டேக் ஆனால் கூட அதிலிருந்து அதை எப்படி ரெட்டிஃபை பண்ணுறது அப்படின்னு நம்மளால் கற்றுக்க முடியும். இல்லைன்னா அது எதுவுமே நோண்ட விட மாட்டாங்க. அதனாலேயே நான் எதுவுமே பண்ண மாட்டேன். எனக்கு இது ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன். நிறைய உட்காந்து விடியெல்லாம் நான் யூடியூப் சேனல் பார்ப்பேன். இது எப்படி அப்லோட் பண்ணுறது, ஐடி வெரிஃபிகேஷன் கேட்டால் அதை எப்படி அப்லோட் பண்ணுறது, பின் வெரிஃபிகேஷன் எத்தனை நாளைக்குள்ளே வரும். இது எங்கள் மாமியார் எங்ககிட்ட சொல்லவே இல்லை. போஸ்ட்மேன் கதவில் அந்த இதை சொருகி வச்சுட்டு போவாங்களா, அந்த மாதிரி சொருகி வச்சுட்டு போயிட்டாங்க. அவங்களும் எனக்கு சொல்லவே இல்லை. அவங்களுக்கு தெரில பாவம். என்ன நான் கலெக்டிவ் இமெயில்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்களா, அதனால் சரி இமெயில் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் மெயிலை போய் செக் பண்ணி பார்ப்பேன் டெய்லியுமே. ஐயோ நமக்கெல்லாம் வராதோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன். அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் தோட்டத்துக்கு தண்ணி வைக்க போனாங்களா, அப்போது இருந்துச்சு, உனக்கு வந்திருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு.
நான் இதை அப்லோட் பண்ணும்போது எனக்கு $35 இருந்துச்சு. இப்போது என்னோட ரெவன்யூவில் பார்த்தீங்கன்னா $5 தான் இருக்குது. ஏன் ரெடியூஸ் ஆகுதுன்னு அது வேற எனக்கு தெரியல. இந்த லெட்டர் வந்ததுக்கு காரணம் நீங்கள் தான். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். காட் பிளெஸ் ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ. இந்த லெட்டர் கிடைச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஏதோ அச்சீவ் பண்ணியிருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ். இதே மாதிரி நீங்கள் எப்போவுமே எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.